பெண்களுக்கு சினிமாவில் மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் இரண்டாவது இடம்தான் என நடிகை நித்யா மேனன் தெரிவித்துள்ளார். நம்மளுக்கு எப்பவுமே அது அப்படி இருக்கும். ஈவன் ஒரு படத்தில் நம்ம கேரக்டர் வந்து இம்பார்ட்டண்ட் கேரக்டராக இருந்தாலும் எப்போவுமே ஒரு பேட்ரியார்க்கி எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான், ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு இல்லை. பட் அந்த பேட்ரியார்க்கி இருக்கும். எப்போவுமே நம்ம செகண்ட் தான். ஒரு ஜானர் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆர் தேர். ஸோ யூஸ்வலாக ஒரு லவ் ஜானர்னால் எல்லோரும் நினைக்கிறது அது வந்து அதுக்கு it's easy in நினைக்கிறாங்க. So it's not exactly what people think is award or something like that, but definitely ஓகே கண்மணி எல்லாம் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும். காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவின் போது செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் ஜெயம் ரவி வரும் காலத்தில் இன்னும் நிறைய பெண் இயக்குநர்களுடன் பணிபுரிய விரும்புவதாக தெரிவித்துள்ளார். இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃபீமேல் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறேன். அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு அழகான ஒரு சேஞ்சாக இருந்தது எனக்கு பர்ஃபார்மன்ஸில். நான் வந்து இத்தனை நாள் ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணும்போது அவங்க அந்த பார்வை வந்து வேறு மாதிரி இருந்தது. ஸோ என்னுடைய பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஒரு நல்ல சேஞ்ச் தெரிஞ்சுது எனக்கு அவங்க சொன்னதை கேட்டு பண்ணும்போது. ஐ திங்க் இன்னும் நிறையா இந்த மாதிரி ஃபீமேல் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணோம்னு ஆசைப்படுறேன் நான். துணை முதல்வர் உதயநிதியை வைத்து படம் இயக்குவீர்களா என்ற கேள்விக்கு கிருத்திகா உதயநிதி அளித்த பதிலை தற்போது பார்க்கலாம். நீங்க முடிஞ்சு போன கதையை வந்து இப்ப பேசிட்டு அந்த கதை எப்பயோ முடிஞ்சிருச்சு. காதலிக்க நேரம் இல்லைன்ற டைட்டில் இருந்தாலும் நாங்கள் காதல் பத்தி தான் பேசுறோம். என்னதான் நேரம் இல்லைனாலும் காதல்ன்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அது ஒரு சின்ன ஸ்ட்ரகிளாகவும் இருக்கு, அது ஒரு சந்தோஷமும் கொடுக்குதுன்றது தான் பேசியிருக்கிறோம். நித்யா மேனனும் ஜெயம் ரவியும் நடிச்சிருக்கிறது தான் காதலிக்க நேரமேல ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பேரிங். ரெண்டு பேரும் வந்து பயங்கர ஃபினாமினலாக இந்த கேரக்டரே அவங்க வந்து கொண்டு நிறுத்தி வச்சது அவங்க தான். இந்த படம் வந்து கேமராமேன் எல்லாருமே ஒரு கொலாபரேட்டட் ஜாயிண்ட் எஃபர்ட் தான் சொல்லுவேன் இந்த படம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.